தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி அருகில் இடைச்சேவல் என்கிற கிராமத்திலே பிறந்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தவர். சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவராக ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட படைப்புகளை உருவாக்கி ஒரு சிறந்த சமூகவாதியாக ஒரு அற்புதமான ஒரு மனிதராக வாழ்ந்து மறைந்த கீரா அவருடைய பெருமையை போற்றுகின்ற வகையில் கோவில்பட்டியில் திருவுருவ சிலையுடன் கூடிய இன்றைக்கு ஒரு அரங்கமாக அமைக்கப்பட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வெளியூர்லேருந்து வரக்கூடியவர்களெல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவர்கள் படைத்த சில நூல்களும் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இது போன்ற தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளாக இருந்தாலும் சரி, தமிழ் மொழி மீது அக்கறை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் திருவுருவ சிலையும் அரங்கும் அமைத்து பெருமை சேர்க்கக்கூடிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. பேரறிஞர் அண்ணா காலத்திலும் சரி, முத்தமிழ் ஐயா கலைஞர் காலத்திலும் சரி, அவருடைய வழியில் வந்த இந்த அரசு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இது போன்ற பல்வேறு இன்றைக்கு திட்டங்களை அறிவித்து இன்றைக்கு செயல்படுத்தி வரக்கூடியவராக திகழ்ந்து வருகிறார். அந்த வகையில் இது போன்ற இன்னும் பல்வேறு கோரிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றது. இது போன்ற சூழ்நிலைகளை உருவாக்குவதற்கு அரசு தொடர்ந்து நிதிநிலைக்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நிரந்தர பணியாளர்கள் வந்து வாவுசி இதுல உள்ளவர் இங்க பார்த்தாரு. இப்படி ஒவ்வொரு இதுல பல இடங்கள்ல பணியாளர் இல்லாம அதையும் ஆய்ந்து நம்முடைய உயர் அதிகாரிகளோடு பேசி, துறையினுடைய அதிகாரிகளோடு பேசி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதையெல்லாம் நிரப்புவதற்கு நிரந்தர பணியாளர் நியமிப்பதற்கு உரிய நடவடிக்கை. இவங்க பாரதியார் நினைவு நாள் வந்து 11/12 பல்வேறு சந்தேகத்துல ஏதாவது இருக்காது. வழக்கமாக 11ஆம் நாள் எழுதி வச்சிருக்கோம். ஒரே நாளா ஒரு நாள் கண்டிப்பா அதை பத்தி அதான் சார். மாவட்ட நிர்வாகிகளுக்கு மட்டும் ஓவியம் மற்றும் இடஒதுக்கீடு வந்து மாவட்ட நிர்வாகிகளுக்கே இருக்கு. தாலுகா நிர்வாகிகளுக்கு இன்னும் வந்து அந்த நடைமுறைப்படுத்தவே வரல. அதுக்கு வந்து என்ன ஓய்வூதிய திட்டங்கள், இடஉதவி ஒதுக்கீடு மாவட்ட நிர்வாகிகளுக்கு மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். பத்திரிகையாளருக்கு தாலுகா அளவில் வந்து இது வரைக்கும் அது செயல்படுத்தவே இல்லை. நானும் துறையினுடைய செயலாளர், துறையினுடைய இயக்குனர் போன்ற உயர் அதிகாரிகளும் மற்றும் கூடுதல் இயக்குநர்கள்லாம் அமர்ந்து அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். உரிய நேரத்தில் அதுக்கான அறிவிப்புகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அதுக்குரிய முடிவுகள் நிச்சயமாக. கடந்த கலந்து விளம்பரங்கள் பேனர்கள் வைக்கணும் உயிர் பலியில் இருக்குது. ஆனா தற்போது இப்ப தமிழகத்து முழுவதும் விளம்பர பேனர்கள் அதிகமாக வைக்கப்படுது. கட்டுப்படுத்த ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவு இருக்கு. ஆனா நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கு. அது இன்றைய அந்த சூழலை பொறுத்தளவு காவல்துறையும் அதே ஒரு உள்ளாட்சி அமைப்பு தான் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அது உரிய அந்தந்த நிர்வாகத்தின் மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். பெண்கள் பாலியல் இருக்குன்னு சொல்லி கேரளாவில் ஹேமா கமிட்டி அமைச்சிருந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கமிட்டி அமைக்கப்பட்டு அவங்க சுதந்திரமாக கருத்து சொல்லுறதுக்கு வாய்ப்பு இருக்காது சார்? பெண்கள் நடிகை ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் அதுக்கான ஒரு கமிட்டி இருக்கிறது. எனவே அவர்கள் அங்கே அது குறித்து அங்கே இன்னும் சொல்ல போனால் ஒரு மனோதத்துவ டாக்டர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அது குறித்து புகார் வருவது யாராக அதுக்கென தனியாக தொலைபேசி எண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் அது குறித்து புகார் கொடுத்தால் அது குறித்து உரிய விசாரணை எடுக்கப்பட்டு வருகிறது, நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. விசா கமிட்டி அதே மாதிரி திரைப்பட தயாரிப்பாளர்கள் இவங்களுக்கு நடிகர்களுக்கிடையே பிரச்சனை போயிட்டு இருக்கு. சில நடிகளை படங்கள் தடை பண்ணுறாங்க. சம்பள பிரச்சனை வருது. இதெல்லாம் அரசு ஒரு சுமார் முடிவு என்ன தடை பண்ணுறது? இப்போ பெரிய இப்போ தனுஷ் ஆகட்டும் படங்களை தடை வைக்க போன தயாரிப்பாளர் சொல்றாங்க. அவங்க எந்த தடை இல்லை. இப்போ சமீபத்தில் கூட நடிகர் விஜய் அவர்கள் நடித்த படத்துக்கு அனுமதி கேட்டார்கள். 2 நாள் கேட்டார்கள். ஒரு நாள் முறையாக அதுக்கான சிறப்பான காட்சிகள் அங்கே ஏற்படுத்துவதற்கு அங்கே அனுமதி வழங்கப்பட்டது. கலைஞர் பேனா வைப்பதற்கு பசுமை தீர்ப்பாயம் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கு. என்ன சொல்லி? அதாவது கலைஞருடைய பேனா வைப்பதற்கு தமிழக அரசு ஆய்வு பண்ண கொடுத்திருக்கு, இது முறையற்றது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து பசுமை தீர்ப்பாயம் வந்து அறிக்கை கொடுத்தாங்க. நம்ம விதிமுறையை வைத்து நாம் கேட்கிறோம். அவர்கள் அது குறித்து அனுமதிப்பதும் அனுமதிப்பதும் அதனுடைய அந்தந்த சம்பந்தப்பட்ட நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, பசுமை தீர்ப்பாயமாக இருந்தாலும் சரி, அது அவருடைய முடிவு இறுதியாக உச்சநீதிமன்றத்தினுடைய முடிவு என்று இருக்கிறது. இன்னும் சட்ட ரீதியாக இதுவாக இருந்தாலும் அவர் அணுகலாம். அது குறித்து எந்த விதிமுறையும் மீறுவதற்கான வாய்ப்புகளை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுக்க மாட்டார்கள். விதிமுறைக்கு உட்பட்டு தான் எதுவாக இருந்தாலும்